நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 6ஆம் நாள் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாள். இந்த 6ஆம் நாள் பாசுரத்தில் தொடங்கி 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தன்னோட 10 தோழிகளை எழுப்ப போகிறா. முதல் 5 நாள் பாசுரத்தில் மார்கழி மாதத்தை பற்றி, இந்த நோன்பு இருக்கிறதுக்கு என்னென்ன கடைப்பிடிக்கணுங்கிறத பற்றி, இந்த நோன்பு நோற்றால் என்னென்ன செழிப்பு ஏற்படுங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் மழைக்கு அதிபதியான வருண பகவானுக்கு அவளிட்ட கட்டளையை பற்றின்னு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா. இப்போது 6ஆம் நாள் பாசுரத்துலேருந்து 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் தன்னோட 10 தோழிகளை எழுப்ப போகிறா ஆண்டாள். இங்கே தோழிகளை எழுப்புறதுனா வெறுமை அவளுடைய சாதாரண உறக்கம், ராத்திரி படுத்துட்டு கார்த்தால எழுந்துக்கிறாளே, இந்த உறக்கத்துலேருந்து எழுப்பலை, ஆத்மாவை தட்டி எழுப்புறா ஆண்டாள் இந்த இடத்துல. இந்த மாயையில் சிக்கிண்டு இன்னும் மயக்கத்திலே இருந்துருக்கே நம்மளுடைய ஆத்மா, இந்த ஆத்மாவை தான் எழுப்புறா. பொதுவாக பெருமாளுக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி அதெல்லாம் உண்டு, பாகவதாளுக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 6ஆம் நாள் பாசுரத்துலேருந்து 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் பெருமாளோட பக்தர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறா. அதில் இந்த பாசுரம் முதல் பாசுரம். இந்த எழுப்பக்கூடிய 10 பாசுரங்களில் இது முதல் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில்னு தொடங்குறது. அதாவது ஆண்டாளும் அவளுடைய சில தோழிகளும் நோன்புக்கு தயாராயிட்டா. இப்போது ஒரு தோழி இன்னும் தூங்கின்னு இருக்கான்னு இவாளுக்கு தெரியறது. இவ மட்டும் காணமே, வரலையே, 10 பேரும் காணோம், அதில் முதல் தோழி இவ தான். அவள் ஆற்றுக்கு போய் அவளை எழுப்புவோம் அப்படின்னு வரா. வந்து வாத்து வாசலில் நின்றுண்டு, நீ எழுந்துக்க கூடாதா, நாழி ஆகிடுத்து, நாங்கள்லாம் தயாராகிட்டோம் நோன்புக்கு, பெருமாள் சேவிக்கிறதுக்கு போகிறோம், நீ வரலையா அப்படின்னு எழுப்புறா. அப்போது உள்ளேன்னு அந்த தோழி குரல் கொடுக்குறா, பொழுதே விடியலை, அதுக்குள்ளே வந்து எதுக்கு எழுப்புறேங்கோ அப்படின்னு. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, பொழுது விடியலையா, விடிஞ்சுடுத்து, நாங்கள்லாம் தயாராகி வந்திருக்கோமே அப்படின்னு. அந்த தோழி உள்ளேன்னு சொல்கிறாளாம், உங்களுக்கு சதா கிருஷ்ண சிந்தனை தான், கண்ணா கண்ணா கண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு தூங்கியிருக்க கூட மாட்டேங்கோ, விடிஞ்சுதா விடியலையா எதுவும் உங்களுக்கு தெரியாது, அப்படியே எழுந்து கண்ணனை சேவிக்கணும்னு கிளம்பி வந்துட்டேங்கோ, அதனால் விடிஞ்சுதுங்கிறதுக்கு என்ன அறிகுறி, அதை சொல்லு, நான் எழுந்து வரேன் அப்படிங்கிற அந்த தோழி. உடனே ஆண்டாள் பதில் சொல்கிறா, புள்ளும் சிலம்பினகான் அப்படிங்கிறா. புல் அப்படின்னா பறவை கூட்டங்கள், அதனால் புல்லும் சிலம்பினகான் பட்சிகள் எல்லாம் எழுந்து ஓசை எழுப்புறது. அதை வந்து வெளியில் வந்து பாரு, உனக்கே தெரியும் பொழுது விடிஞ்சுடுத்துன்னு. விடிஞ்சாதானே பறவைகள் எல்லாம் கூட்டுலேருந்து இற தேடுறதுக்கு கிளம்பும், பறவைகள் எல்லாம் கிளம்பிடுத்து வா அப்படிங்கிறா. அதுக்கு தோழி உள்ளேன்னு சொல்கிறாளாம், நீங்கள் எல்லாரும் விடியறதுக்கு முன்னாடியே எழுந்து நீங்கள் போட்ட சத்தத்தில் தான் பட்சிகள் எல்லாம் முழிச்சுன்றது, இப்போ அதுங்களும் கூட்டிலேருந்து கிளம்பிடுது, இதெல்லாம் அறிகுறியாக நான் எடுத்துக்க மாட்டேன், வேறு ஏதாவது அறிகுறி சொல்லு பொழுது விடிஞ்சுதுங்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறா. புல் அரையன் அப்படின்னா, புல்லுனா பக்ஷி, அரையன் அப்படின்னா அரசன். பக்ஷிகளுக்கு அரசன் யார், பக்ஷிராஜன் யார், கருடாழ்வார் தான். அதனால புல்லரையன் கோயில் அப்படிங்கிற வார்த்தையை கோ தனியா இல் தனியான்னு பிரிக்கணும். கோ அப்படின்னா தலைவன், இல் அப்படின்னா வீடு. பக்ஷிராஜனுக்கு தலைவன் யார், பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு வீடு எது, கோவில் தான். அதனால பக்ஷிராஜனுக்கு தலைவனாக இருக்கானே பெருமாள், அந்த பெருமாளுடைய திருக்கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அந்த கோவிலில் அழகான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்க முழங்கராளே, சங்கநாதம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா. பேரரவம் அப்படி ஒரு ஓசைப்படுத்தி அந்த சங்கநாதம் பண்ணுறாளே, அது கேட்கலையா அப்படிங்கிறா. வெள்ளை நிறம்ங்கிறது இந்த இடத்துல சத்துவ குணத்தை குறிக்கும். அதனால் அந்த விழிசங்கு, விழித்தல் அப்படின்னா கூப்பிடுறது, கூப்பிடுறதுக்காக தான் அந்த சங்கநாதமே பண்ணுறா. பொதுவாக கோவில்களில் வேட்டு போடுவா, சங்கத்தை முழங்குவா, வாத்தியங்கள் வாசிப்பா. இதெல்லாம் எதுக்குன்னா ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, பெருமாள் எழுந்தருள போகிறார், எல்லாரும் வாங்கோ வந்து சேவிங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதனால் அந்த சங்கத்தை முழங்குறாளே, அது உனக்கு கேட்கலையா, அந்த பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறா. அந்த பெரிய ஓசை உன் காதுக்கு எட்டலையா அப்படின்னு கேட்குறா. அப்போவும் இந்த பெண் எழுந்துக்கல. அதனால் ஆண்டாள் சரி கொஞ்சம் ஆசையாக கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு, பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. ஏதும் அறியாத பெண்ணே, இப்படி தூங்கின்னு இருக்கியே, பெருமாளை எப்போ அடைய போகிறோம், பெருமாள் திருவடியை எப்போ போய் சேவிக்க போகிறோம், எழுந்துக்க கூடாதா, இந்த தூக்கமாக பிரதானம், பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. அப்போவும் அவள் எழுந்துக்கல. உடனே ஏதாவது அச்சுறுத்தி பார்க்கலாம், பயப்படுத்தி பார்க்கலாம், கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் உடனே பயந்து கண்ணனுக்கு என்ன ஆபத்தோன்னு அலறி அடிச்சுட்டு எழுந்து போ இல்லையா, அதனால் பயப்படுத்தி பார்க்கலான்னு பேய்முலை நஞ்சு அப்படிங்கிறா.
அதுக்கு உள்ளே இந்த தோழி ஆமாம் உண்டு அப்படிங்கிறா. பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா என்னென்னா, ஆண்டாள் சொல்கிறா பூத்தனை அப்படிங்கிற அந்த ராட்சசி மார்பில் விஷத்தை தடவின்னு வந்திருக்கா. ஒரு அழகான பெண் மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு கண்ணனுக்கு பால் ஊட்டுறேன் அப்படின்னு வந்திருக்கா. கண்ணனை எடுத்து தன் மடியில் வச்சுட்டு கண்ணனுக்கு பால் கொடுக்க போகிறா. அப்போது கண்ணன் அவள் தடவிண்டு வந்த அந்த விஷத்தை முதல்ல அந்த விஷத்தை உறிஞ்சானான். அடுத்து அந்த அழகான குழந்தையோட திருமுகத்தை பார்க்குறா பூத்தனை. ராட்சசி தான், ஆனால் அந்த கண்ணனோட அழகும் அந்த குழந்தை மேலே அவளுக்கு அந்த க்ஷணம் ஏற்பட்ட ஈர்ப்பும் ராட்சசிக்கு கூட பால் சுரக்க வச்சுது. அதனால் அடுத்து அந்த பாலையும் கண்ணன் உறிஞ்சான். கடைசியில் அவள் பிராணனையும் அப்படியே உறிஞ்சான். இந்த அழகான பெண்ணாக வந்திருந்த இந்த பூத்தனை அவளுடைய சுயரூபத்துக்கு மாறினான். பெரிய மலை போன்ற ஒரு உருவம் அப்படியே விழுந்து இறந்து போச்சு. ஊரில் இருக்கிறவா எல்லாரும் வந்து பயந்து பார்க்குறா, என்ன இப்போ ஏற்பட்ட பெரிய ஓசை, ஏதோ பெருசாக விழுந்த சத்தம் கேட்டதே அப்படின்னு வந்து பார்த்தா மலை மாதிரி விழுந்து கிடக்கிறா இந்த பூத்தனை. அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன நீல கல் பிரகாசிக்கிற மாதிரி கண்ணன் இருக்கானா. இப்போது ஊர் ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணால், இந்த பூத்தனையோடைய உடம்பை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய உடம்பை எப்படி எரிக்கிறது? துண்டு துண்டாக அந்த உடம்பை வெட்டி எரிச்சாலாம். அந்த உடம்பை எரிக்கிற சமயத்தில் சந்தன வாசனம் வந்து தான் பெருமாளினுடைய அதர ஸ்பர்ஷம் பட்டுது இல்லையா அவள் மேலே. அதனால் அந்த உடம்பை எரிக்கிறச்சே சுகந்தமாக வீசுறதான். இப்படி பூத்தனைன்னு வந்திருக்காடி, அவ வந்து கண்ணனுக்கு பால் கொடுக்குறா, அதுவும் நஞ்சு கலந்த பால் கொடுக்குறா அப்படின்னு பயமுறுத்துறா. அதுக்கு தோழி, இப்போ அதனால் என்ன, அந்த பாலெல்லாம் கண்ணன் உண்டான், கூடவே அவள் பிராணனையும் உறிஞ்சினான், கண்ணன் நன்னா தான் இருக்கான் இப்போது அப்படின்னு அந்த தோழி பதில் சொல்கிறா. பேய்முலை நஞ்சு அப்படின்னா ஆமாம் உண்டு, கண்ணன் நன்னா தானே இருக்கான் அப்படிங்கிறா. சரி, அடுத்தது எதையாவது சொல்லி பயப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கள்ளச்சகடம் அப்படிங்கிறா ஆண்டாள். ஒரு சக்கரமாக ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு அசுரன், அந்த சக்கரத்தில் வண்டி சக்கரத்தில் ஒழிஞ்சுண்டு வந்திருக்காண்டி அப்படிங்கிறா. அதுக்கு உடனே அந்த தோழி உள்ளேன்னு சொல்கிறா, கலக்கழிய காலோச்சி, அந்த சக்கரமானது அந்த வண்டியானது துண்டு துண்டாக நொறுங்கும் வண்ணம் கண்ணன் தான் எட்டி உதச்சுட்டானே அதை, அதனால இப்போ என்ன, கண்ணன் நன்னா இருக்கான் அப்படிங்கிறா தோழி உள்ளேந்து. ஒரு சமயம் குழந்தை கண்ணன் அவனுக்கு ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்சு அழகாக அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கா யசோதை. அன்றைய தினம் கண்ணனுக்கு ஜென்ம நட்சத்திரமா, அதனால் அவள் உள்ளே போய் தளிகை வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆற்றுக்கு எல்லாரையும் முனிஸ்ரேஷ்டர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கா. எல்லாருக்கும் சாதம் போடணும், பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் குழந்தைக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி தூங்கி போயிடுத்து கண்ணன். அதனால் ஒரு ஓரத்தில் குழந்தைய விட்டுட்டு யசோதை போய் தன் வேலையை பார்க்குறா. அப்போது பெருமாளுக்கு ரக்ஷைக்காக பக்கத்தில் ஒரு மாட்டு வண்டி, வெறும் வண்டியை மட்டும் அங்கே விட்டுட்டு போயிருக்கா. இப்போவும் ஊர் பக்கங்கள்லாம் இந்த பழக்கம் உண்டு, குழந்தைக்கு ரக்ஷையாக ஏதாவது வைக்கணும்னு செருப்பு, தொடப்பம், இந்த மாதிரி இரும்பு சாமானோ இல்லை வண்டி சக்கரமோ அதெல்லாம் பக்கத்தில் போடுவா. அந்த மாதிரி யசோதை இந்த ஜெகத் ரக்ஷகனுக்கே ஒரு ரக்ஷை வேணும்னு நினச்சா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் அவளோட குழந்தை, அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அதனால் அந்த வண்டியை அந்த இடத்துல ஒரு ரக்ஷையாக விட்டுட்டு போயிருக்கா. அந்த வண்டிக்குள்ளே சகடாசுரன்கிற அந்த அசுரன் ஒழிஞ்சுட்டு இருக்கான். இது கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் கொஞ்ச நாளில் தூங்கி எழுந்துட்டான். எழுந்து உடனே பசி வந்துடுத்து கண்ணனுக்கு, அழறான். உள்ளே எங்கேயோ தளிகை பண்ணிட்டு இருக்கா யசோதா. அவளுக்கு கண்ணனுடைய இந்த அழுக்குறல் கேட்கலை, அதனால் அவளால் வர முடியல. கண்ணன் பார்த்தா அம்மா காதில் கேட்குற மாதிரி அழணும்னு கை காலை உதச்சுண்டு குழந்தைகளை அழும் பாருங்கோ, அட்டம் பிடிச்சிண்டு அந்த மாதிரி அழறான். கையும் காலையும் உதைக்கிறான். அப்படி உதச்சு ஒரு அடி அந்த சக்கரத்து மேலே எட்டி விட்டான். அப்படி பறந்து போச்சான் அந்த மாட்டு வண்டி. மேலே பறந்து சுக்கு நூறாக உடஞ்சி தூளாகி பூமியில் வந்து விழுந்தது. இப்படி கள்ளச்சகடம் அப்படின்னு ஆண்டாள் சொல்ல தோழி உள்ளேன்னு சொல்கிறா. கலக்கழிய காலோச்சி, அதன் உருவம் சிதையும் வண்ணம் அவன் தான் எட்டி உதச்சுட்டானே, அவன் நன்னா தான் இருக்கான், கண்ணனுக்கு ஒன்றும் ஆபத்தில்லை அப்படிங்கிறா. சரி, இதுக்கெல்லாம் எழுந்துக்கல, மேலே சொல்லுவோம் அப்படின்னு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறா. அந்த வெள்ளத்தரவு அப்படின்னா பார்க்கடல் தான் வெள்ளம்னா இந்த இடத்துல. அரவு அப்படின்னா ஆதிசேஷனை சொல்கிறா. துயிலமர்ந்த வித்தினை, அந்த ஆதிசேஷன் மேலே சயனத்தில் இருக்கானே அந்த வித்து, எல்லாத்துக்கும் மூலம் யாரோ, எல்லாத்துக்கும் ஆதி மூலம் யாரோ அவன். அந்த வித்தினை தன் மனசில் கொண்ட இந்த முனிவர்களும் யோகிகளும்,
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கடல்ல க்ஷீராப்தியில் சயனத்தில் இருக்காரே பெருமாள், அந்த பெருமாளை ஒரு நிமிஷம் மனசில் தியானம் பண்ணிட்டு மாதவா மாதவான்னு சொல்லிட்டு ராத்திரி படுத்துக்கணுமா. அது யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் தெரியும். அதனால் அவள்லாம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த பெருமாளை ராத்திரி நினச்சிண்டு படுத்துண்டாலே இந்த முனிவர்களும் யோகிகளும் அவா எல்லாரும் கூட மெல்ல எழுந்துட்டா அப்படின்னு. எதுக்கு மெல்ல எழுந்துக்கிறா இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னா, மனசில் க்ஷீராப்தியில் சயனத்தில் இருக்கிற அந்த பெருமாளையோ தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. இப்போ அவள் மனசுக்குள்ளே பெருமாள் இருக்கார். கார்த்தால எழுந்துக்கரிச்சே திடுக்குன்னு எழுந்துண்டா பெருமாளுக்கும் அங்கே திடுக்குன்னு இருக்கும் இல்லையா. அந்த அதிர்ச்சி பெருமாளுக்கு ஏற்படக்கூடாதுன்னு முனிவர்கள் யோகிகளெல்லாம் பொறுமையாக மெல்ல எழுந்துக்கிறாளாம். உள்ளேந்து இப்போ தோழி கேட்குறா, முனிவர்கள் யோகிகள் எழுந்துட்டான்னு சொல்கிறியே, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு. உடனே ஆண்டாள் சொல்கிறா, ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. முனிவர்கள் யோகிகள் எல்லாம் கார்த்தால எழுந்த உடனேவே ஹரிநாம ஸ்மரணை பண்ணுவா. கார்த்தால எழுந்து 7 முறை ஹரி 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 ஹரின்னு சொல்லணுமா. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோவிந்தனை நினைக்கணுமா. வெளியில் எங்கேயாவது கிளம்புறதுக்கு முன்னாடி கேசவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணுமா. ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி மாதவான்னு சொல்லணுமா. இதெல்லாம் முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் நன்னா தெரியும். கார்த்தால அவள் எல்லாரும் எழுந்துட்டா, எழுந்து ஹரிநாம ஸ்மரணை பண்ணுறா. பேரரவம் பெரிய சத்தமாக கேட்கறது அந்த ஹரிநாம ஸ்மரணை. உன் காதுக்கு எட்டலையா, அது உன் மனசுக்குள்ளே போய் உன் மனசை குளிர வைக்கலையா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறா. உடனே தோழி எழுந்துண்டா, ஆமாம் ஹரிநாம ஸ்மரணை கேட்கறது, இந்த ஸ்மரணை கேட்டும் என்னால் எப்படி தூங்க முடியும், ஹரி ஹரி ஹரின்னு அந்த நாம சங்கீர்த்தனம் ஒலிக்கிறது. ஆமாம் நானும் எழுந்துட்டேன், என் மனசை குளிர வைக்கக்கூடிய அந்த நாமத்தை நானும் ஸ்மரிக்க போகிறேன் அப்படின்னு இந்த தோழி எழுந்து ஆண்டாள் கோஷ்டியோடு வந்து சேர்ந்து கொண்டாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் தோழியை எழுப்புற மாதிரி நம்மளுடைய ஆத்மாவை தட்டி எழுப்புறா. எழுந்துக்கோ, போகிறோம், இந்த உறக்கம் போகிறோம், இந்த சம்சாரத்தில் சிக்கிண்டு இன்னும் எத்தனை நாள் இந்த மயக்கத்தில் இருக்க போகிற, இந்த பெரும் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கோ அப்படின்னு நம்ம ஆத்மாவை தட்டி எழுப்புறா. இந்த மாதிரி தன்னுடைய ஆத்மாவை தன் குருவுடைய உதவியோடு தட்டி எழுப்பி விட்டலன் திருவடியில் சமர்ப்பித்த ஒரு பக்தையுடைய சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். அது ஒரு கார்த்திகை மாதத்துடைய ஏகாதசி, கைஷிக ஏகாதசி. பண்டரிபுரத்தில் ஆஷாட ஏகாதசியும் கைஷிக ஏகாதசியும் ரொம்ப விசேஷம். லட்சோபலட்சம் பக்தர்கள் வருவா. அதுவும் பாத யாத்திரையாக நடந்து வந்து பெருமாளாங்க சேவிக்கிறதுக்கு வருவா. விட்டலனை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட பக்தர்கள் உண்டு அவனுக்கு. பெருமாளுக்கு என்றைக்குமே ஜாதி மத இன பேதங்களே கிடையாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அவன் இல்லையா. அதனால தானே அன்னமையா அவருடைய கீர்த்தனத்தில் பாடுறார், அந்தரிக்கு ஸ்ரீஹரி அந்தராத்மா, எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மா அவன் தான் அப்படின்னா அவனுக்கு ஏது பேதம். அதனால் எல்லாரும் சேவிக்கிறதுக்கு வரா விட்டலனை சேவிக்க. கோவிலில் ஜே 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 ஜேன்னு கூட்டம், நாம சங்கீர்த்தனம், பஜனை, ஆட்டம் பாட்டம், அப்படியே குதூகலமாக உற்சவமாக இருக்குது. இப்படி எல்லாரும் ஆடி பாடி கழித்து அந்த விட்டலனை கொண்டாடி பக்தியில் திளைத்து அதுக்கப்புறம் எல்லாரும் கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக. அன்றைய தினம் அந்த சன்னதியில் நாமதேவரும் இருக்கார். நாமதேவருக்கு பக்கத்துலேயே இவருக்கு பொழுது புலர்ந்தா பொழுது சாஞ்சா எப்போவுமே விட்டலன் தான், கோவில்லையே தான் இருப்பார் அவர். அதனால் பெருமாள் சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கார். அப்போது எல்லாரும் கலைஞ்சு போயிட்டா நாமதேவர் ஒன்று பார்க்குறார். என்ன அப்படின்னா, பெருமாள் சன்னதிக்கு நேர, விட்டலன் சன்னதிக்கு நேர ஒரு குட்டி பொன் குழந்தை, சின்ன பொண்ணு நின்றுண்டு தன் 2 கரங்களையும் கூப்பி கொண்டு அந்த பெருமாளை பார்த்து தேம்பி தேம்பி அழறது. கண்லேருந்து ஜலமாக கொட்டுறது அந்த குழந்தைக்கு. அந்த கண்ணனை அந்த குழந்தை பார்த்த விதம் எப்படி இருந்ததுன்னா, அப்படியே அவனை அணைச்சி தன்னோட ஆற்றுக்கு அழைச்சின்னு போயிடணுங்கிற மாதிரி அந்த குழந்தை பார்க்குறது. அந்த பார்வை நாமதேவருக்கு புரியறது. இவெல்லாம் மகான்கள் சொல்லாமலே பக்தியை புரிஞ்சுப்பா இல்லையா. அதனால் அவர் பார்க்குறாரு, இந்த குழந்தை கண்ணனை பார்க்குற விதத்தில் எத்தனை அன்பு தெரியறது, எத்தனை பிரேம தெரியறது, யார் இந்த குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை பக்கத்தில் வந்து கேட்குறார். கண்ணா குழந்தை, நீ யாருமா, எங்கேருந்து வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்கிறது, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன், காரொளி வண்ணனேயல் கண்ணனே கதறுகின்றேன்.
அரங்கமானஹருளானே. இது நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அழகான பாசுரம். ஊர் இல்லை, எனக்கு நிலம் இல்லை, உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ரங்கா உன் திருவடி தவிர எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை, அது ஒன்று தான் எனக்கு கதி, அதுவே அடைக்கலம்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் உருகி உருகி பாடுறார். கண்ணனே கதறுகின்றேன் அப்படிங்கிறார், அழறார் ஆழ்வார். அதே மாதிரி தான் இந்த சின்ன பொண்ணு இவளும் அழறா, சொல்கிறா, சுவாமி அடியேனுடைய பெயர் ஜனா, எனக்கு ஊர் இல்லை, அம்மா அப்பா இல்லை, யாரும் இல்லை, நான் ஒரு அநாதை, என்னோட அம்மா அப்பாலாம் போயிட்டா, எனக்கு அம்மாவா அப்பாவா சகாவா பந்துவா எல்லாம் இருக்கிறது இந்த விட்டலன் தான், அதனால் எனக்கு அவனை விட்டு பிரிய மனசே இல்லை, அதனால தான் இங்கேயே நின்றுருக்கேன் சுவாமி அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. சின்ன பொண்ணு. இதை கேட்ட நாமதேவருக்கு மனசுருகி போச்சு. உடனே நாமதேவர் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, என் கூட வா, உன்னை நான் எங்காத்துக்கு அழைச்சின்னு போகிறேன், நீ அங்கேயே தங்கிக்கோ, எங்கா இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது, தினமும் நீ கோவிலுக்கு வந்து விட்டலனை சேவிச்சுட்டு போகலாம், அதனால் என்னோட வா அப்படின்னு நாமதேவர் அவளை கூட்டின்னு போகிறார் வாத்துக்கு. நாமதேவர் ஆற்றுல நாமதேவரோட அம்மா இருக்கா, அவளது பெயர் குணாயி. இந்த குணாயிக்கு ஒரே கோபம் இந்த ஜனாவை கூட்டின்னு வந்தது. ஏன்னா நாமதேவருக்கு ஏற்கனவே குடும்பம் ரொம்ப பெருசு, அம்மா இருக்கா, அப்பா இருக்கார், மனைவி இருக்கா, 4 பிள்ளைகள் நாமதேவருக்கு. ஏற்கனவே இவ்வளோ பெரிய குடும்பம், இவரும் ஏழ்மை நிலையில தான் இருக்கார். இந்த பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ரொம்ப ஏழ்மையான சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருப்பா. அவள் வந்து வறுமையில் வாடினான்னு சொல்லவே கூடாது, ஏன்னா வறுமை இருக்கும், ஏழ்மை நிலை இருக்கும், ஆனால் அவகிட்ட வாட்டமே இருக்காது, ஏன்னா அவகிட்ட பக்தி தான் இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவிங்கிறது பக்தி பண்ணி பெருமாள் திருவடியை நம்ம அடையறதுக்கு பெருமாள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, இப்படி தான் அவள் பாப்பா, அவள் கண்ணோட்டமும் அதுதான். அதனால் இந்த பண பிரச்சனையோ இல்லை மற்றைய ஏனைய பிற சம்சார பிரச்சனைகளோ அவளுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. அதனால் நாமதேவரும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு இந்த கஷ்டம் எதுவுமே கஷ்டமாகவே இல்லை. அதனால் அவர் பாட்டுக்கு இந்த குழந்தை ஆத்துக்கு ஆஷன் வந்து இவளும் இங்கேயே வளரட்டும் அப்படின்ட்டார். அதனால் குணாயிக்கு மட்டும் இதில் உடன்பாடு இல்லை. எப்போ பாரு அந்த கோபத்தை ஜனா மேலே காட்டுறா, ஜனாவை திட்டுறது, வெய்யறது, அவளை அப்படியே அடிக்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டுருக்கா. ஆனால் அந்த சின்ன குழந்தை ஜனா அவளுக்கு அவ்வளோ பக்குவம். பக்தி இருக்கிற மகான்களோ இந்த மாதிரி சந்துக்களோ ரொம்ப பக்குவப்பட்டிருப்பா. அவளுக்கு கோபமோ அடுத்தவா மேலே வருத்தமோ தோன்றவே தோன்றாது. அது வந்து குருவுடைய கட்டாட்சம், பகவானுடைய அனுகிரகம் அவளுக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, ஒரு சமயம் 1933ஆம் ஆண்டு வாரணாசிக்கு மகாபெரியவா தன்னுடைய சீடர்களோடு எழுந்தருளியிருந்தார். அப்போது வாரணாசியில் எல்லாரும் பேசிக்கிறா, ஜகத்குரு வந்திருக்கார் அப்படின்னு. அப்போது அங்கே இருந்த சில பண்டிதர்களுக்கு ஒரு பொறாமை, இவர் என்ன ஜகத்குரு, அப்படி என்ன ஜகத்குரு அப்படிங்கிற மாதிரி. உடனே பெரியவா வந்தோடனே அவகிட்ட கேட்குறா, ஏதோ ஜகத்குருன்னெல்லாம் சொன்னால் ஒரு 20-30 சீடர்கள் தான் இருக்கா உங்க கூட, என்ன ஜகத்குரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. உடனே பெரியவா வினயத்தோட பதில் சொல்கிறார், ஜகத்குருன்னா நீங்கள் என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியாது, இந்த ஜகத்குருவுக்கு வேற அர்த்தம் அப்படின்னாலாம். அதுக்கு உடனே அந்த பண்டிதா கேட்குறா, என்ன ஜகத்குருக்கு என்ன அர்த்தம், ஜகத்துக்கு குரு அதானே ஜகத்குரு அப்படின்னு. பெரியவா சொன்னாலாம், நீங்கள் நினச்சின்னு இருக்கிற அர்த்தம் அது, என்னை பொறுத்த மட்டும் ஜகத்குருன்னா இந்த ஜகத்தே எனக்கு குரு, இந்த உலகத்தில் ஒருத்தரையும் பார்த்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், ஜகமே எனக்கு குரு தான், அதனால தான் ஜகத்குரு அப்படின்னாராம். இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை மகாபெரிவா கொடுத்துருக்கா. இந்த மகான்கள் கிட்ட அந்த வினயம் இருக்கும், அந்த சகிப்புத்தன்மை இருக்கும், அந்த பொறுமை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜனாபாயும் இருக்கா. இவ்வளோ வெசாலும் அடித்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போகிறது, நம்ம கூட விட்டலன் இருக்கான் அப்படின்னு இவளுக்கு கார்த்தால தொடங்கி பொழுது சாயிற வரைக்கும் வேலை சரியாக இருக்கும். ஆற்றுல இருக்கிற அத்தனை வேலைகளையும் ஒரு பணிப்பெண்ணாக இருந்து பார்த்துன்னு இருக்கா அந்த ஜனாபாய். நாமதேவரை தன்னோட குருவாக பாவிச்சுண்டா. ஏன்னா அந்த வீட்டில் வளர்கிறதுனால குழந்தைகள் எந்த சூழ்நிலையில் வளர்றாளோ அப்படி தான் அவளுடைய குணமும் மாறும் இல்லையா. இந்த வீட்டில் நாமதேவருடைய அபங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும், எப்போ பாரு பாட்டு, எப்போ பாரு நாம ஜபம், அபங்கங்கள் இப்படியே தான் இருக்கும். சந்துக்கள் வந்துட்டும் போயிட்டும் இருப்பாய் வாத்துக்கு. இப்போ ஏற்பட்ட சூழலில் ஒரு பணிப்பெண்ணாக வேலை பார்க்குறா இந்த ஜனாபாய். அதனால் இவளுக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த அபங்கங்கள் மேலே ஒரு ருச்சி, அந்த பெருமாள் நாமா மேலே ஒரு ஈர்ப்பு. அதனால் அன்றாடம் அவள் பார்க்கக்கூடிய வேலைகளில் அந்த வேலையெல்லாம் பண்ணிண்டே நடுவில் நாமஜபம், அபங்கங்கள் பாடுறது. அவள் அபங்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆற்ற பெருக்கின்னு இருக்கேன்,
கண்ணன் முறத்தை வச்சுண்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டுன்னு இருக்கான். இந்த மாதிரி அபங்கங்கள் மேலோட்டமாக கேட்டால் பெரும்பாலும் இவளோட வந்து ஒரு சேவகனாக இருந்துட்டு இவளுக்கு உதவி பண்ணுறான்ற மாதிரி தோணும். ஆனால் இதுக்கு ரெட்ட அர்த்தம். குப்பைகள் எல்லாத்தையும் நான் களையிறேன், அந்த குப்பை அத்தனையும் எடுத்து வெளியில் தூக்கி எறிகிறான் அந்த கண்ணன். ஏன்னா நாமம் மூலமாக அவன் நம்ம மனசுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனை குப்பை சத்தையும் தூக்கி வெளியில் கொட்டுறான் இல்லையா? இதுதான் நாமத்துடைய மகிமைன்னு நம்ம நேற்றைய தினம் கூட பார்த்தோம் அஜாமலோபாக்கியானத்தில். இப்படி ஜனாவுடைய அபங்கங்கள் எல்லாத்துலேயும் அவளுடைய அன்றாட வேலைகளை பற்றின குறிப்புகளும் இருக்கும். நான் ஒரு பணிப்பெண் அப்படின்னா எனக்கு தினமும் வந்து உதவி பண்ணுறானே கண்ணன், அவனும் ஒரு சேவகன் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பாவத்தில் எல்லாம் அபங்கங்கள் எழுதியிருக்கா ஜனா. 300க்கும் மேற்பட்ட அபங்கங்கள் அவளுடையது. எல்லாமே ஆற்று வேலைக்கு நடுவில் எழுதின அபங்கங்கள் தான். இப்படி பாரதியார் அவரோட கண்ணன் பாட்டில் சொல்கிறார், ரொம்ப தைரியமாக உரிமையோடு சொல்கிறார், கண்ணன் என் சேவகன் அப்படின்னு. அவருடைய கண்ணன் பாட்டு அந்த சீரீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் தோழன், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் குழந்தை, கண்ணன் என் அரசன், எல்லாமாவும் கண்ணனை பார்க்க முடியும். எந்த பாவத்தில் பார்க்குறோமோ அப்படியே பெருமாள் நமக்கு அனுகிரகமும் பண்ணுவான். அதனால் பாரதியார் அவரோட பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். மேலே கண்ணன் சொல்கிறானா, மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைகளுக்கு சிங்கார பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன், காட்டு வழி ஆனாலும் கள்ளர் பயமானாலும் இரவில் பகலில் எந்நேரம் ஆனாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை, தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்பேன், கற்ற வித்தை ஏதும் இல்லை காட்டு மனிதன் அப்படின்னு கண்ணன் தன்னையே சொல்லிக்கிறான். அந்த மாதிரி பாரதியார் அந்த கவிதையை எழுதியிருக்கார். அதில் இப்போ பாரதியார் கேட்குறாராம் கண்ணன்ட்ட, உனக்கு ஏது பேர்ப்பா, என்ன பேர், என்ன கூலி கேட்ப அப்படின்னு. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, கண்ணன் என்பார் ஊரில் உள்ளோர் என்னை அப்படிங்கிறான் கண்ணன். கூலி என்ன கேட்ப அப்படின்னு கேட்டால், காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்றான். அதே தான் ஜனா சொல்கிறா. ஜனா கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, பாரதியார் கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருந்தது, யார்கிட்டையும் எதுவும் இல்லை. முதல்ல நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் எதை கொடுத்தா நிறக்கும். நம்மளை படைச்ச பரந்தாமனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எண்ணத்தை கொடுத்தாதான் போகிறோம், எதுவுமே போராது. அதனால மனசு ஒன்று தான் இருக்குது, அந்த மனசில் காதல் பிரேமை அதுதான் இருக்குது. அதை தான் ஜனா வாரி 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 கண்ணனுக்கு கொடுத்தா. இப்படி பாரதியார் மேலும் பாடுறார், ரொம்ப அழகான கவிதை தொகுப்பது. அதில் இன்னும் சொல்கிறார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்று சொன்னான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், கண்ணன் என தகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாயின. எந்த கவலையும் எனக்கு இல்லை, எந்த விசாரமும் எனக்கு இல்லை, எல்லாம் கண்ணன் பொறுப்பு அப்படின்னு இந்த இடத்துல சரணாகதி பற்றி கூட சொல்கிறார் பாரதியார். இப்படி தான் ஜனாவும் கண்ணன் பார்த்துப்பான், எது இருந்தாலும் விட்டலன் இருக்கான் விட்டலன் இருக்கான் அப்படின்னு அவளோட அன்றாட வேலைகளுக்கு நடுவில் நாமஜபம் பண்ணிகிட்டே அவளோட வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் ஒரு இரவு பொழுது நாமதேவர் அவாத்துள்ள ஒரு இடத்துல அமர்ந்தபடி நாமஜபம் பண்ணிண்டு அபங்கங்கள் பாடிண்டு அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார். இன்னொரு பக்கம் ஜனா அவளோட அன்றாட வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவா 2 பேர் முழிச்சுட்டு இருக்கா, மற்ற எல்லாரும் தூங்கின்னு இருக்கா. அந்த ஆற்றுல ரொம்ப பெரிய மழை பயங்கரமாக கொட்டுறது, காற்றும் மின்னலும் இடியுமா இருக்குது. நாமதேவர் கண்ணே திறக்கல, அவர் பாட்டுக்கு நாமஜபத்தில் இருக்கார். ஜனா பாட்டுக்கு அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு இவா இருக்கக்கூடிய அந்த குடிசை வீடு அதோடைய கூரை பிச்சுண்டு போயிடுது காற்றுல. ஆனால் ஒரு துளி மழை கூட இவா யார் மேலேயும் விழலை. ஜனா நிமிந்து பார்க்குறா, கூரை பிச்சுன்னு போயிடுத்து, மழை துளிகள் இத்தனை நாளைக்கு நம்ம மேலே விழுந்து தொப்பமாக இருக்கணும், எதுவுமே வரலையேன்னு நிமிந்து பார்த்தா மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது. மின்னல் மட்டும் வருது, மழை துளிகள் மேலே வரலையேன்னு பார்த்தா பெருமாளினுடைய சுதர்சன சக்கரம் அப்படியே சுழண்டுன்னு இருக்கு. கூரையாக வந்து மேலே சுதர்சன சக்கரம் சுற்றின்னு இருக்கான். அந்த மழை துளிகளை வாத்துக்குள்ளே வராமல் பெருமாள் காப்பாற்றுறான். இது என்ன ஆச்சரியம்னு பார்க்குறா ஜனா, கண்ணில் ஜலம் கொட்டுறது அவளுக்கு. இப்படி கூரையை காப்பாற்றிட்டார் பெருமாள் சக்கராயுதத்தை கொண்டு. ஆனால் சுவரை காப்பாற்ற முடியலையும் அவரால், சுவர் இடிஞ்சு விழுந்துடுத்து. அதனால் விட்டலனே நேர வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியா மண்ணை கொண்டு மண் சுவர் எழுப்புறார் பெருமாள். பூசின்னு இருக்கார் வாசலில் உட்காண்டு. இதை ஜனா பார்க்குறா, இது என்ன கொடுமை, பெருமாள் வந்து இங்கே இருந்துட்டு மண் சுவர் எழுப்புறானா அப்படின்னு. நேர ஓடி போய் நாமதேவரை கூப்பிடுறா, சுவாமி சுவாமி ஹரி வந்திருக்கான் ஹரி வந்திருக்கான் அப்படின்னு. ஆண்டாள் பாடுறாளே இந்த பாசுரத்தில், ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின், ஹரி வந்திருக்கான் சுவாமி ஹரி வந்திருக்கான் அப்படின்னு. நாமதேவர் மனம் குளிர்ந்து அப்படி கண் விழிச்சு பார்க்குறார். பார்த்தா விட்டலன் சொட்ட சொட்ட நனைஞ்சுண்டு அவாத்து சுவரை சரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த நாமதேவருக்கு மனசு கஷ்டமாக எடுத்து, கண்ணா உனக்கு தலையெழுத்தா,
இப்படி உன் பக்தனாத்துக்கு வந்து சுவர் எழுப்பணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் கூடவாடா நீ பண்ணணும் கண்ணா அப்படின்னு அழகர் நாமதேவர். அப்போ கண்ணன் சொன்னானா, நீங்கள்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறீங்கோ, பகவானான எனக்கு கைங்கரியம் பண்ணுறீங்கோ, சந்துக்கள் வரா போகிறா அவளுக்கு அன்னம் விடுறீங்கோ, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கோ. உங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம். எனக்கு என் பக்தாளுக்காக ஓடி போய் அவளுக்கு உழைக்கிறதுல எனக்கு சந்தோஷம். உழைக்கிற தெய்வம் அவன், உழைப்பாளி தெய்வம் அவன் இல்லையா? சாரதியம் பண்ணுறதுக்கு யோசிச்சானா, செருப்பு தைக்கிறதுக்கு யோசிச்சானா, இந்த மாதிரி அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் கண்ணன். ஏன்னா தன் சங்கல்ப சக்தியாலேயே சிருஷ்டியை உண்டு பண்ணக்கூடிய பெருமாளுக்கு ஒரு கூரையை அவனால் காப்பாற்ற முடியாதா? அது பிச்சுண்டு போகாமலே அவனால் அதை காத்திருக்க முடியும். சுவர் இடியாமலே அவனால் பார்த்துட்டு இருந்திருக்க முடியும். இது எதுவுமே வேண்டாம். அந்த மழையே இப்போ பெய்யக்கூடாதுன்னு நினச்சிருந்தா மழையே பேஞ்சிருக்காது. இது அத்தனையும் நடக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டு தானே வந்து சுதர்சன சக்கரத்தை கொண்டு கூரையை ஏன் அமைக்கணும்? இடிஞ்சு போன அந்த சுவரை தானே ஏன் சரி பண்ணணும்? இதெல்லாம் எதுக்குன்னா பெருமாள் நமக்கு காட்டணும்னு நினைக்கிறான். நான் இப்படி ஓடி வந்து உதவுற தெய்வம், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். ஒருவேளை பெருமாள் மட்டும் கோவில்லையே இருந்துட்டு நாமதேவர் ஆத்து கூரை நல்லபடியாக அப்படியே இருக்கணும், செவரு இடியாமல் இருக்கணும் அப்படின்னு அங்கேருந்தே அனுகிரகம் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா இந்த விஷயம்? பெருமாள் தான் அன்னைக்கு ஓடி வந்தான்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறான். நான் கட்டாயம் வருவேன், நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் என் பக்தர்களுக்காக நான் ஓடி வருவேன் அப்படின்னு காட்டுறான் கண்ணன். நாமதேவர் அழறார், கண்ணா ஈரம் சொட்ட சொட்டை இப்படி நிற்கிறியேடா, ஏதாவது ஆயிட போகிறது உள்ளவா அப்படின்னு. இந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துட்டார் நாமதேவர். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோகேஸ்வரன், ஜெகத் ரக்ஷகன், அவனை நாமதேவர் ரட்சிக்கிறார். உனக்கு ஏதாவது ஆயிட போகிறதுடா, ஜலதோஷம் பிடிச்சிக்க போகிறதுடா உள்ளவா அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு மாத்ருபாவம் வந்துடுறது, அந்த மாத்ரு வாத்சல்யம் வந்துடுறது. தன் குழந்தான்னு பார்க்குறாரு கண்ணனை. உள்ளவா கண்ணா உள்ளவா அப்படின்னு. உள்ள கண்ணன் வந்த உடனே நாமதேவர் சொல்கிறார், ஜனா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே குறிப்பறிந்து ஜனா என்ன பண்ணுறா, ஓடி போய் அவள் உபயோகப்படுத்தின ஒரு வஸ்திரம் இருக்குது, ஓட்ட கிழிஞ்ச வஸ்திரம், அதை கொண்டு வந்து கொடுக்குறா. கண்ணன் அதை கொண்டு தன் தலையை தொடச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நாமதேவர் சொல்கிறார், இப்படி உன்னோட பீத்தாம்பரம் எல்லாம் ஈரமாக எடுத்துடா, இந்த ஈரத்தோடு இருக்காத அப்படின்னு. உடனே ஜனா என்ன பண்ணுறா, அவளுடைய புடவை, கந்தல் புடவை, அந்த புடவையை கொண்டு வந்து கண்ணன்ட்ட கொடுக்குறா. இவனுடைய பீத்தாம்பரத்தை கழட்டி போட்டுட்டு அந்த கந்தல் புடவையை எடுத்து கச்சமாக கட்டின்ட்டான் கண்ணன். அவள் உபயோகப்படுத்தின வஸ்திரத்தை பெருமாள் உடுத்தினான் அப்படின்னா நாமஜபம் பண்ணி 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 அந்த வஸ்திரம் எவ்வளவு பவித்திரமானதா இருந்திருந்தா பெருமாள் திருமேனியை ஸ்பர்ஷிக்கக்கூடிய பாக்கியம் அந்த வஸ்திரத்துக்கு கிடச்சிருக்கும், ஜனாபாயுடைய வஸ்திரத்துக்கு இல்லையா? இப்படி பெருமாள் அவளுடைய கிழிஞ்ச புடவை அதை உடுத்தினான். இப்போ நாமதேவர் கேட்குறாரு, கண்ணா மழையிலெல்லாம் ஈரமாக நனைஞ்சிருக்க, இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணியிருக்க, உனக்கு பசியாக இருக்குமேடா, சாப்பிட்றியா அப்படின்னு. ஓ சாப்பிட்றனே அப்படின்னு தலையாட்டுறான் பாண்டுரங்கன். உடனே ஜனா என்ன பண்ணா, தளிகைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் தயார் பண்ணலான்னு ஓடுறா. கூடவே ஒரு கயத்து கட்டில், அந்த பழைய கட்டிலாம், அந்த கயத்து கட்டில விரிச்சுட்டு அது மேலே இருக்கிற கோணிப்பை சாக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் போட்டு மெத்த மாதிரி ஒன்றுத்த அமைச்சுட்டு, கண்ணா கொஞ்ச நேரம் சிரமப்பரிகாரம் பண்ணிக்கோயிங்க அப்படின்னு சொல்கிறா ஜனா. அந்த கயத்துக்கட்டில் பெருமாள் சயனிச்சுண்டான். எந்த பெருமாள் இவன்? ஆண்டாள் இந்த திருப்பாவையில பாடுறாளே, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த அரவு படுக்கையில் சயனிக்கக்கூடிய பெருமாள் இந்த கயத்துக்கட்டில் படுத்துன்னு இருக்கான். அதுவும் இல்லாமல் ஜனாட்ட சொல்கிறானா, ஜனா பாம்பு படுக்கை எப்படி மெத்து மெத்துன்னு இருக்குமோ அந்த மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கு நீ போட்ட இந்த படுக்கை அப்படின்னு அந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கான் பெருமாள். ஜனா கிடுகிடுன்னு போய் ரொட்டியை பண்ணி ஒரு சாதத்தை வடித்து ஏதோ ஒரு தொட்டுக்கையை பண்ணி எல்லாரையும் அமர்த்தி தட்டை போட்டு எல்லாருக்கும் சாதம் சாய்க்கிறா, ரொட்டி எல்லாருக்கும் கொடுக்குறா. இவாளோட சேர்ந்து விட்டலனும் அன்னைக்கு சாப்பிட்றான். என்ன பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு இல்லை? தங்களோட ஒருத்தனா அந்த பெருமாளும் அமர்ந்து அவளோட சாப்பிட்டான் அப்படின்னா என்ன ஒரு ஆனந்தத்தில் இருந்திருப்பாவா. ஆனால் ஜனாக்கு மட்டும் ஒரு சின்ன குறையாம். எல்லாருக்கும் அவள் சாதம் சாய்க்கிறா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றா விட்டலனோட, தான் மட்டும் அதில் இல்லை. என்னை மட்டும் பெருமாள் ஒதுக்கிட்டானே, அவனோட உட்காந்து சாப்பிட்றா அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு மனசு நொந்து போய்க்கிறா. அதை பெருமாளுக்கா தெரியாது. பெருமாள் யாரையும் அப்படி அதிருப்தியில் விட்டுட மாட்டான் இல்லையா? அதனால சாப்பிட்டாயிடுத்து. இப்போ நாமதேவர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ இன்னைக்கு இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோடா, வெளியில் மழையும் காற்றுமா இருக்குது, இந்த மழையும் காற்றுலையும் நீ வெளியில் போக வேண்டாம், இன்னைக்கு இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோ, கார்த்தால விடியறதுக்குள்ளே உன் சுப்பிரபாத சேவை அங்கே ஆறத்துக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. அதனால் பெருமாளும் அவாத்துலேயே அன்றைய தினம் சயனிச்சுண்டான். ஜனா அவளுடைய அறைக்கு போகிறா.
போயிட்டு மிச்சம் மீதி இருக்கிற உணவெல்லாம் தன் தட்டில் போட்டுட்டு சாப்பிடலான்னு உட்கார்றா. அப்போது பெருமாள் ஒசப்படாமல் எழுந்து வந்தானாம். வந்து அவள் அறக்கதவை தட்டி, ஜனா பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டானாம். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதுதானடா எதிர்பார்த்தேன், உன் கூட சேர்ந்து சாப்பிட முடியாதா அப்படின்னு தானடா ஆசைப்பட்டேன். என்கிட்டயே வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்கிறியே, ஆனால் கிருஷ்ணா என்கிட்ட இருக்கிறது மிச்சம் மீதி உணவுடா, இவ்வளோ தாண்டா இருக்குது அப்படிங்கிறா. அது போகிறோம், வா நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு ஜனாவும் விட்டலனுமா சேர்ந்து சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு விடிய விடிய கதைகள் பேசுகிறா, அபங்கங்கள் பாடுறா. ஜனா அதை பெருமாள் கேட்டுட்டே இருக்கான். ஆஹா பேஷ் பேஷ் அப்படின்னு ரசிக்கிறான் அவளுடைய அபங்கங்களை. இப்படி அபங்கங்கள் பாடி 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 கடைசியில் ஜனா தூங்கியே போயிட்டா. பெருமாள் என்ன பண்ணுறான், கார்த்தால பொழுது விடியறது, ஜனாவை எழுப்புறான். ஜனா எழுந்துரு எழுந்துரு, உனக்கு ஆற்று வேலையெல்லாம் நிறைய இருக்கே, நீ மாவு அரைக்கணுமே, இன்னும் தூங்கின்னு இருக்கே அப்படின்னு. ஜனா சொல்கிறா, நான் ராத்திரியே அரைச்சிட்டேன் கிருஷ்ணா, மாவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு தூக்கம் வருது கண்ணா அப்படிங்கிறா. அது கண்ணன் சொல்கிறான், ராத்திரி அரைச்ச மாவை தான் எல்லாருக்கும் ரொட்டி பண்ணி போட்டுட்டேன், இப்போ மாவு இல்லை, வா எழுந்துரு, உனக்கு நான் ஒத்தாசை பண்ணுறேன் ஜனா, சேர்ந்தே அரைக்கலாம் வா, அபங்கங்கள் பாடிண்டே அரைச்சா உனக்கு சிரமமே தெரியாது அப்படிங்கிறான். உடனே கண்விழிச்சு எழுந்துட்டாவோ. உன் கூட மாவு அரைக்கணுமா, நீ எனக்கு ஒத்தாசை பண்ண போறியா, நான் அபங்கங்கள் பாட போறேனா, தோ வரேன் அப்படின்னு எழுந்து வரா. இயந்திரத்தில் ஒரு பக்கம் கையை பிடிச்சுட்டு ஜனா அப்படி சுத்துறா. அவள் பின்புறத்தில் விட்டலன் உட்காந்து கொண்டு அவளோட கையை அவனும் பிடிச்சிண்டு அந்த இயந்திரத்தை சுத்துறான். இப்படி மாவு அரைக்கிறா. இன்றைக்கும் பண்டரிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த இயந்திரம் ஒரு ஊரில் வச்சுருக்கா. அங்கே போனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியும் இருக்கும். இந்த இயந்திரத்தை பக்தாலாம் போய் சுற்றிண்டு அந்த கண்ணாடியை பார்க்கணும். அந்த கண்ணாடியில் தங்கள் பின்புறத்தில் தங்களோட விட்டலன் இருக்கிறத அவள் உணர்ந்துக்கணும். அந்த மாதிரி ஜனாவோட சேர்ந்து மாவெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு பெருமாள் சுப்பிரபாத சேவைக்குள்ளே கோவிலுக்கு எழுந்துருளிட்டான். அப்போ ஜனா நிறுத்துறா பெருமாளை. கண்ணா கண்ணா ஒரு நிமிஷம் நில்லு, நீ உடுத்தின்னு இருக்கிற வஸ்திரம் என்னோட பழைய கிழிஞ்ச புடவடா, உன் பீதாம்பரம் காஞ்சுடுத்து, இந்த அதை உடுத்திண்டு போ அப்படிங்கிறா. பெருமாள் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த வஸ்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் வஸ்திரத்தை நான் உடுத்திக்கிறேன், என் பீதாம்பரத்தை இன்னைக்கு நீ உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். இப்போ கோவிலில் சுப்பிரபாத சேவை, கதவெல்லாம் நட திறக்கிறா. திறந்து பெருமாளை பார்த்தா கிழிஞ்ச கந்தல் புடவை உடுத்திண்டு நிற்கிறான் பெருமாள். ஆபரணங்களெல்லாம் காணோம். கோவில்காராளுக்கு பயம் வந்துடுது. இது என்னது, இது கிழிஞ்ச புடவையில் இருக்கார், கிழிஞ்ச வஸ்திரம், நேற்றைய தினம் ராத்திரி நட சாத்திரத்துக்கு முன்னாடி பெருமாளுக்கு உடுத்தின வஸ்திரம் இது இல்லையே, பீதாம்பரத்துலையோ இருந்தான் அப்படின்னு பார்க்குறா. அவளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறா. ஓ, இது ஜனாவோட புடவை மாதிரி தான் தெரியறது, இவ்வளோ கந்தல் புடவை அவளோடதாக தான் இருக்கும், அவளது தான் இது அப்படிங்கிறா. பண்டரிபுரத்தில் பக்தாளாத்துக்கு பெருமாள் போய் அவளோட இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய விஷயமா. அதனால் அவள் சொல்லிக்கிறா, பெருமாள் தான் அவாத்துக்கு போயிருப்பான் போல் இருக்கு, அங்கே போய் விசாரிப்போம் நகையெல்லாம் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு. எல்லாரும் வரா. வந்து ஜனாட்ட கேட்குறா. பார்த்தா ஜனா கிட்ட பெருமாளுடைய பீதாம்பரம் இருக்குது. ஜனா கூடவே அந்த நகைகள் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் கொடு அப்படிங்கிறா கோவில்காரா. ஜனா சொன்னாலாம், பீதாம்பரம் மட்டும்தான் பெருமாள் கொடுத்தார், நகை ஏதும் இங்கே இல்லையே அப்படிங்கிறா ஜனா. அதுக்கு கோவில்காரா சொல்கிறாளாம், இல்லை இல்லை, உள்ளே போய் சோதனை பண்ணி பாருங்கோ, கட்டாயம் அப்போது உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா ஜனாவுடைய படுக்கைக்கு பக்கத்தில் பெருமாள் தன்னுடைய ஆபரணங்களெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருக்கான். வேணும்னே கழட்டி வச்சுட்டு போயிருக்கான். கண்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு லீலையை நடத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதை யாரால மாற்ற முடியும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறான்னு தெரியறது, என்ன காரணம்னு ஜனாவுக்கு புரியல. அழறா, சொல்கிறா, இல்லை இல்லை, நான் திருடலை, நான் திருடக்கூடியது கண்ணன் மனசை மட்டும்தான், அவன் மனசு ஒன்று தான் எனக்கு வேணும், அவனோட நகை மேலெல்லாம் எனக்கு பற்றே கிடையாது, இந்த நகையை நான் ஏன் திருட போகிறேன் அப்படிங்கிறா. அதுலேயும் அவளுக்கு ஜனாக்கு என்ன கஷ்டம்னா, அவளுக்கு கெட்ட பேர் வர்றதை பற்றி அவள் கவலைப்படல, தன் குருவான நாமதேவரையும் எல்லாரும் பழித்து பேசுவாளே, அவர் வளர்த்த பொண்ணு கடைசியில் பத்தியா கடைசியில் திருடிடுத்து அப்படின்னு சொல்லுவாளே, அதுக்காக பயப்படுறா. இல்லை நான் திருடலைங்கிறா. ஊருக்காரா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, யாரும் நம்பலை. இந்த கோவில்காரா இவளை கழுமரம் ஏற்றிடலாம், ஏன்னா இந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கடுமையாக இருந்தால் தான் நாளைக்கு யாரும் இதை திருப்பி பண்ண மாட்டா அப்படின்னு ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த கழுமரம் இருக்குது, அந்த இடத்துக்கு ஜனாவை ஆஷன் போகிறா. ஜனாக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஒரே வருத்தம் நாமதேவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான். நாமதேவர் பாவம் அழறார் பெருமாள்கிட்ட போய், பாண்டுரங்கா இது என்ன சோதனை, நேற்றுக்கு நீதானே எங்கள் ஆத்துக்கு வந்த, நீதானே ஜனாவோட பேசின்னு இருந்த, நீதானே உன் வஸ்திரத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் வஸ்திரத்தை வாங்கி கட்டின்னு போன, இது என்ன வீண் பழி, நீ வந்து சாட்சி சொல்லக்கூடாதான்னு கதறார். பெருமாள் மௌனமாக இருக்கார். இங்கே ஜனாவோ விட்டலா விட்டலா விட்டலான்னு ஜபிச்சுன்னு இருக்கா, அபங்கங்கள் பாடின்னு இருக்கா. அவளுக்கு வருத்தமே இல்லை.
அந்த கழுமரமானது அப்படியே உருகி, ஒரு பனிக்கட்டி உருகினா என்னாகும், அந்த மாதிரி உருகி காணாமல் போயிடுது. ஊர்க்காரா இதை பார்க்குறா. பார்த்தவா எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆஹா, இந்த பொண்ணு நிஜமாவே பெருமாளுடைய அன்புக்கு பாத்திரமானவள் தான், இவள் திருடியெல்லாம் கிடையாது, உண்மையான பக்தையை போய் இப்படி நினச்சிட்டோமேன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறா. பெருமாள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறா. இந்த லீலையை பகவான் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இத்தனை நாள் இந்த ஜனாபாய நாமதேவராத்தில் பணிப்பெண் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் ஜனா, அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியும். அவளோட அபங்கங்கள் பற்றியோ அவளுடைய பக்தியை பற்றியோ அவள் பக்திக்கு பகவானே மனசு உருகினாங்கிறத பற்றியோ யாருக்கும் தெரியாது. அதை பிரகடனப்படுத்தணும்னா அதுக்கு பெருமாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லீலையை புரிஞ்சாதானே அது நடக்கும். அதுக்காக இந்த சோதனையை பண்ணி அவள் யார் அப்படிங்கிறத அந்த ஊருக்கு பெருமாள் காட்டினான். இப்போது ஜனாபாய்க்கும் நாமதேவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். எந்த கெட்ட பேரும் இல்லாமல் பக்தன்னு எல்லாரும் ஏற்றுன்ட்டாளே அப்படின்னு ஆனந்தப்பட்டு போகிறார் நாமதேவர். இன்னும் மேலையும் பெருமாள் மேலே பல அபங்கங்கள் 2 பேரும் பாடுறா. ஆனால் இன்னும் ஜனாபாய் ஆத்து வேலைகள் எதையுமே நிறுத்தலை. இன்னும் அவள் பணிப்பெண்ணா என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாலோ அதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் ஜனாபாய் விரட்டி தட்டுறா. அவளோட நித்தியப்படி வேலைகளில் அதுவும் ஒன்று. விரட்டி தட்டி விரட்டி காய வச்சு எடுத்து வச்சுப்பா. தளிகைக்கு அடுப்பு மூட்டுறதுக்கு அந்த விரட்டி உபயோகப்படுத்திப்பா. எங்கேயோ உள்ளே போயிட்டு வெளியில் வந்து பார்த்தா விரட்டி கம்மியாக இருக்குது. இவ எண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அவ்வளோ விரட்டி அங்கே காணோம். நிறைய விரட்டி இல்லை. கத்ரா ஜனாபாய், எங்கே போச்சு இந்த விரட்டியெல்லாம்? யார் இந்த ஊரில் விரட்டி கூட திருடுறா? யார் இந்த திருட்டை பண்ணது அப்படின்னு கத்ரா. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண் ஓடி வரா. வந்து, என்னடி இப்படி கூச்சல் போட்டுன்னு இருக்க? விரட்டியை போய் யாரடி திருடுவா அப்படின்னு கத்ரா. அதுக்கு ஜனா சொல்கிறாளாம், நான் ஏதோ விரட்டியை காணோன்னு கத்தின்னு இருக்கேன், நீயே சம்மந்தமே இல்லாமல் நீயே அங்கேருந்து இங்கே வந்து உன் விரட்டியை யார் திருடுவான்னு கேட்குறியே, ஒருவேளை நீ தான் திருடினியோ? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். எங்கே உன் விரட்டியெல்லாம் எடுத்துட்டு வா, அதில் என்னோட விரட்டி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா ஜனா. அதுக்கு அந்த பெண் சொல்கிறா, அது எப்படி உன் விரட்டி எது என் விரட்டி எதுன்னு நீ கண்டுபிடிப்ப? எல்லா விரட்டியும் ஒரே மாதிரி வட்டமாக தான் இருக்க போகுது. நீ மட்டும் என்ன வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் பண்ணியிருக்கியா விரட்டிய, தட்டினியா விரட்டிய அப்படின்னு கேட்குறா. இல்லை நீ கொண்டு வா, ஏன் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறா ஜனா. அந்த பெண்ணும் போய் விரட்டி எல்லாத்தையும் எடுத்துன்னு வரா. ஒரு விரட்டியாக ஜனா உடைக்கிறா. டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குறது. ஒரு பக்கம் அடிக்கிண்டே வரா. ஒரு விரட்டி எடுத்து உடைக்கிறா. விட்டல் விட்டல் விட்டல்னு சத்தம் கேட்கறது. எந்த விரட்டிலெல்லாம் விட்டல் விட்டல் விட்டல்னு சத்தம் கேட்குறதோ அது அத்தனையும் ஜனாவோட விரட்டின்னு தனியாக எடுத்து வச்சுட்டா. சொல்கிறா ஜனா, நான் விரட்டி தட்டுறச்சே கூட விட்டல் நாமா சொல்லிகிட்டே தான் தட்டுவேன், அதனால தான் உடச்சி பார்க்குறச்சே விட்டல் விட்டல் விட்டல்னு அந்த விரட்டிலையும் அந்த சத்தம் வருது, அதனால இதெல்லாம் ஏன் விரட்டி அப்படின்னு எடுத்து வச்சாலாம். இப்படி பெருமாள் நாமாவை சொல்கிறதுக்கு எந்த நியமமுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பக்தாளோட சரித்திரம் எல்லாம் ஒரு உதாரணம். இப்போது ஆண்டாள் பாசுரத்துலேயும் அவள் நாம சங்கீர்த்தனம் பற்றி தான் சொல்கிறா. ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குழந்தையலோ ரெம்பாவாய் அப்படிங்கிறா. நாம ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் மாற்றி மாற்றி ஆழ்வார்களும் ஆண்டாளும் இந்த மாதிரி மகான்களும் சந்துக்களும் நம்மளுக்கு சொல்லிகிட்டே வரா. இப்படி விரட்டியில் கூட விட்டல் விட்டல்னு ஒலிக்க வச்ச பெருமை ஜனாபாய சேரும். ஒரு நாள் பண்டரிபுரம் கோவிலுக்கு ஞானேஸ்வரர் அப்படிங்கிற அந்த பக்தர் வரார் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. பெருமாள் மேல் அவருக்கு அளவு கடந்த பக்தி உரிமை எல்லாம் உண்டு. ஞானேஸ்வரர் சேவிக்க வரார் பெருமாளை. பாண்டுரங்கன் கையில் ஒரு ஓலைச்சுவடியை வச்சுண்டு எழுத்தாணியை பிடிச்சுண்டு ஏதோ எழுதின்னு இருக்கான். ஞானேஸ்வரர் வரதை பார்த்தோன்னே ஒழிச்சுட்டான். ஞானேஸ்வரர் கேட்குறாரு, என்ன மறைக்கிற கண்ணா? என்னமோ எழுதின்னு இருந்த, எதையோ மறைக்கிற, என்ன மறைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கண்ணன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. என்கிட்ட என்னத்துக்கு மறைக்கிற? உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன ஒளிவு மறைவு? காமி அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு உரிமை பக்தனுக்கு தன் பகவான் கிட்ட. அதுக்கு பெருமாள் சொன்னானா, அதுவா, அது ஒன்றும் இல்லை, என் பக்த ஜனாபா இருக்காளே அவளோட அபங்கங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னானா. அவள் அபங்கங்களை நீ ஏன் கண்ணா எழுதுற அப்படின்னு ஞானேஸ்வரர் கேட்குறார். அதுக்கு பெருமாள் பதில் சொன்னானா, உங்களுக்கெல்லாம் சிஷ்யர்கள் இருக்கா, உங்கள் அபங்கங்கள் எல்லாம் அவள் எழுதி கொடுக்குறா, இல்லை நீங்களே கூட எழுதிப்பீங்கோ. ஆனால் என் ஜனாக்கு யார் இருக்கா? அவளுக்கு ஆற்று வேலையே சரியாக இருக்குது. அவள் பாடுற அபங்கங்கள் எல்லாம் அவ்வளோ அழகழகாக முத்து முத்தாக இருக்கும். அதை எழுதுறதுக்கு யாருமே இல்லை, அவளுக்கும் நேரம் இல்லை. அதனால அவள் அபங்கங்கள் எல்லாம் காணாமல் போயிடக்கூடாது காலத்தோட காலமாக. அதனால் நான் எழுதி வைக்கிறேன், அப்போ தானே இன்னும் வர தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த ஜனாவோட அபங்கங்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் பதில் சொல்கிறான். அவளுக்காக அபங்கங்கள் எல்லாம் அவனே கைப்பட எழுதியிருக்கான். ஜனாபாயினுடைய அபங்கங்கள் மட்டும் பெருமாளே எழுதின அபங்கங்கள் அப்படின்னா அந்த அபங்கங்களுடைய சிறப்பை நம்ம என்னன்னு சொல்கிறது. இப்போ ஞானேஸ்வரர் சொல்கிறார், வா கிருஷ்ணா அவாத்துக்கு போகலாம் அப்படின்னு.
பெருமாளும் ஞானேஸ்வரருமா நாமதேவர் ஆற்றுக்கு வரா. வந்த உடனே ஞானேஸ்வரர் சொல்கிறார், நாமதேவரே சீக்கிரம் வெளியில் வாங்கோ, கண்ணனை அழைச்சின்னு வந்திருக்கேன் அப்படின்னு. ஓடி வரார் நாமதேவர். என்னாச்சு என்னாச்சு, இன்னைக்கு கண்ணனோடு வந்திருக்கேங்கோ அப்படின்னு. கண்ணன் சொன்னானா, ஒன்றும் இல்லை, ஜனாவை பார்க்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம், ஜனாவை கூப்பிடுங்கோ அப்படின்னு. உடனே பின்னாடி போய் ஜனாவை கூப்பிட போகிறா. ஜனா அப்பவும் விரட்டி தான் தட்டின்னு இருக்கா. தன் கையெல்லாம் அலம்பிண்டு ஓடி வரா, கண்ணன் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே அப்போது ஞானேஸ்வரர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை நாமதேவரே, இன்னைக்கு பெருமாளை சேவிக்கலான்னு போனேன் கோவிலுக்கு. பார்த்தா தன் கையில் ஓலைச்சுவடியை வச்சுட்டு எழுத்தாணியை வச்சுட்டு ஏதோ எழுதின்னு இருந்தான். என்னை பார்த்த உடனே மறைச்சுன்ட்டான். என்னது என்னதுன்னு நான் தோண்டி தோண்டி கேட்கவே என்கிட்ட சொன்னான், இதெல்லாம் ஜனாவுடைய அபங்கங்கள்னு அப்படின்னு. அந்த அபங்கங்களை நாமதேவர் வாங்கி படிக்கிறார். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கா ஜனா. அதில் முத்திரை என்னென்னா ஜனின்னு அவளுடைய முத்திரை இருக்குது. கூடவே நாமதேவர் பெயரும் அந்த அவளுடைய முத்திரையில் வந்துடும். அதனால் தன் குருவான நாமதேவரை சொல்லாமல் அவளுடைய அபங்கங்கள் பூர்த்தியாகவே ஆகாது. இப்படி அவளுடைய அபங்கங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. பாண்டுரங்கன் சொல்கிறான், நான் அப்போது இவளுடைய அபங்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அப்படியே மனசு உருகி போயிடுவேன். யார் ஜனாவுடைய அபங்கங்களை பாடுறாளோ படிக்கிறாளோ அவளுக்கு என்னுடைய பரிபூர்ண அருளானது கிட்டும் அப்படின்னு பாண்டுரங்கனே சொல்கிறான். இதை கேட்ட ஜனா சந்தோஷத்தில் வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு நிற்கிறாளாம். இப்படி ஜனாபாய் தன்னுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனத்தையும் பண்ணிண்டு அபங்கங்களையும் எழுதிண்டு கடைசியில் பெருமாள் திருவடியும் அடைஞ்சா. அதனால் இந்த பாசுரத்தின் மூலமாகவும் ஜனாபாயோடைய இந்த சரித்திரத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும் சரி, தினமும் கோவில் போக முடியல, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கோவில் போகிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது, பல பேருக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து ஆற்றுக்கு வரத்துக்கே நாழி ஆகிடுறது அப்படின்னா இதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டான்னு தான் இந்த மாதிரி சரித்திரங்களும் பாசுரங்களும் நம்மளுக்கு சொல்கிறது. என்ன முடியறதோ, இது எதுவும் பண்ண முடியலையா, நாம சங்கீர்த்தனமாவது பண்ணுவோமே. ஏன்னா பகவான் நாமாக்கு நியமம்னு எதுவுமே கிடையாது. குளிக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், மடிப்படவை உடுத்திண்டு வந்து தான் சொல்லணும், அதெல்லாம் பூஜைக்கும் பெருமாளுடைய அனுஷ்டானத்துக்கும் மட்டும்தான். பகவான் நாமாவுக்கு இந்த மாதிரி நியமங்கள் கிடையாது. அதனால் எப்பப்போல்லாம் முடியறதோ, கோவிலுக்கே போக முடியலனா கூட அவன் நாமாவை சொன்னால் போகிறோம். எங்கெல்லாம் அவன் நாமா ஒலிக்கிறதோ அது எல்லாமே அவன் கோவிலாக மாறிடும். ஏன்னா அந்த இடத்துக்கு பெருமாள் பிரத்யட்சமாக வந்து நிற்பான். நம்மளால் ஒரு வேளை அவனை பார்க்க முடியலனா, ஸ்வரூபமாக பார்க்க முடியலனாலும் அரூபமாவது அந்த இடத்துல பெருமாள் கட்டாயம் நிற்பான். அதை தான் இந்த பாசுரத்தின் மூலமாகவும் ஜனாபாயோட சரித்திரத்தின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.